Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma ij'al 'amalahu kullahu salihan wa liwajhika khalisan wala taj'al li ahadin fihi shay'an. கணிதமற்ற அரசர்களே, மக்களே, சகோதரர்களே, சிறியோர்களே, வாலிப சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. Allahumma innaka afuwwun tuhibbul afwa fa'fu anni. Allahumma innaka afuwwun tuhibbul afwa fa'fu anni. Ya Allah, நீ பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், பாவங்களை மன்னிப்பவன். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவை பாவங்களாக எழுதப்பட்ட அந்த ஏடுகளில் எழுதப்பட்ட அடையாளங்கள் இல்லாமல் அவற்றை அழித்து விடுவாயாக. அன்புக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்திவிட்டு குர்ஆன் வசனத்துக்கு வருகிறேன். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களில் 70,000 பேர்களை சல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த 70,000 பேர்களும் இன்னும் 70,000 பேர்களை எந்த விதமான கேடு கணக்கும் இல்லாமல் சுவனத்தில் நுழைவிப்பதாக சல்லல்லாஹு சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வஅம்மா மன் ஊதிய கிதாபு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. யா ரசூலல்லாஹ், யாருடைய வலது கரத்திலே அவரது பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ அவர் லேசான முறையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் என்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்டார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ், எனது கேள்வி கணக்கை நீ லேசாக்குவாயாக என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு விளக்கம் கேட்டார்கள். அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஏற்கனவே குர்ஆன் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினோம். ஆயிஷாவே, யார் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றார்களோ மன் ஹூசிப உஸ்ஸிப, அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள். கேள்வி கேட்கப்படுவது என்பதே ஒரு வேதனை தான். எனவே இந்த கேள்வியை கேட்கப்படாமல் சுவர்க்கத்திலே நுழைவதற்கு இருக்கின்ற ஒரு வழி என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா என்று ஓதுங்கள். யா அல்லாஹ், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்னை சுவனத்தில் நுழையச் செய்வாயாக என்று ஆயிஷாவை அடிக்கடி கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்களும் சொல்லுகிறோம், அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், மறுமை நாளிலே எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்தில் உன்னுடைய அடியார்களை நுழையச் செய்கின்ற பொழுது அந்த அடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தவர்கள், அதே போன்று யார் யாரெல்லாம் ஈமானுடன் இருக்கின்றார்கள் அத்தனை பேர்களை கேள்வி கணக்கில் இல்லாமல் சுவனத்தில் நுழையச் செய்வாயாக. கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனத்தில் நுழையச் செய்வது என்பது அன்புக்குரியவர்களே ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இந்த மனிதர்களுடைய ஏடுகள் இப்படியாக காட்டப்படும். பாருங்கோ, இதுதான் நீங்கள் நன்மை செஞ்ச தீமை செஞ்ச ஏடு. உங்களோட கையிலேயாவது இதை கொடுக்கப்பட மாட்டாது. இதை பார்த்துட்டு இருக்குதுன்றதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிருங்க சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக, மலக்குமார்கள் சொல்வதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்படியாக அந்த ஏடுகள் எங்களுடைய கைகளிலே தரப்படாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள், ஒன்றுமே கேட்காதீங்க என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே ஆக்காது.
நேற்றைய தினம் சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடந்த சம்பவத்தை சபபுன் நுஸூல் என்று சொல்வோம். அந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையிலே விளங்கப்படுத்தினார்கள். நேற்று சொல்லும் ரகசியிலே தூங்கி கொண்டிருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி போனாங்க. போயிட்டு இந்த வசனங்கள் எழுப்பி ஓதினாங்க. ஓதிட்டு சொன்னாங்க, வைலுன் லிமன் கர்ஆஹா அவ் லிமன் கர்அஹுன்ன வலம் யததப்பர் ஃபீஹின்ன என்று சொன்னார்கள். கமா கால அலைஹிஸ்ஸலாம். யார் இந்த வசனங்களை ஓதுகின்றார்களோ, ஓதிவிட்டு அதனை பற்றி யோசிக்காமல் இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்கின்ற இந்த விடயங்களை பற்றி யோசிக்காமல் சிந்திக்காமல் பார்க்காமல் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த கண்களும் இந்த காதுகளும் கொடுக்கப்பட்டதில் இந்த பிரயோசனம் இருக்கின்றது. குர்ஆனிலே பல இடங்களில் அப்படி கேட்கின்றான், உங்களுக்கு நாங்கள் கண்ணை தந்த எண்ணத்துக்கு, உங்களுக்கு நாங்கள் காதுகளை தந்த எண்ணத்துக்கு, உங்களுக்கு நாங்கள் சிந்திக்கின்ற ஆற்றலை தந்த எண்ணத்துக்கு, அதை நாங்கள் இப்போ மறுமையில் எடுத்துட்டோம் என்று குர்ஆனிடத்திலே சொல்கின்றது. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. சில மனிதர்களை நாங்கள் மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்புவோம். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர்கள் குருடர்களாக இருக்கவில்லை, நல்லாக பார்வை இருந்தது. ஆனால் மறுமையில் எழுப்புகின்ற பொருள் குருடர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், ஏன் எங்களை குருடர்களாக எழுப்பியிருக்கிறார்? நான் பார்வையுடன் நல்லவா இருந்தேன், எனக்கு கண் பார்வை நல்லா இருந்துச்சு, இப்பே குருடனாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, கிண்டலான ஒரு பதில், கிண்டலான ஒரு பதில். நாங்கள் சொல்லுவோம், கிண்டலாக சொன்னார்கள் என்று சொல்லி காலக்கதாலி, அது அப்படித்தான். ஓ, எனக்கு என்ன தெரியாமலா? உலகத்தில் நீங்கள் கண்ணோடு இருந்தது பார்வையோடு இருந்ததும் இப்போ உங்களுக்கு பார்வை இல்லாமல் குருடர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியாத விடயம் அல்ல, எனக்கு தெரியும். பல கதாடிக்கு ஆயாக்கலாம் எங்களுடைய அட்டாட்சிகள் குர்ஆனிய வசனங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து படிப்பினை பெறுங்கள் என்று நாங்கள் சொன்ன பொழுது அவற்றை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையே, பார்க்கலையே. அதத்தை பார்த்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவற்றை வெறுமனே வீணாக நீ படைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலையே, உங்களுக்கு புத்தி தெரியலையே, இனி உங்களுக்கும் எண்ணத்துக்கு இந்த கண் பார்வை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னார் தான் வைலும் நரகம் அல்லது கேடு. இந்த வசனங்களை யார் ஓதி விளங்கலையோ, எனவே அன்புக்குரிய பாடமாக்கிக்கோங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். காலையில் எழும்புகிற நேரம் இந்த நாட்களை நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன். ரோட்டில் அப்படி எழுப்பிட்டு வானத்தை பாருங்க, நட்சத்திரம், சந்திரன், அழகான காற்று, பகலில் இப்படி சூடாக இருந்துச்சு, இப்போ இப்படி குளிராயிக்குது, தாங்கலாம் இதில் பற்றி பேச போகுது இந்த வசனம். இதை பற்றி எங்களோட கண் முன்னால் உள்ள அந்த அடையாளங்களை பற்றி பேச போகுது. எனவே நேற்றைய தினம் பிரபஞ்ச உண்மைகளை, அல்லாஹ்வுடைய வானம் பூமியுடைய படைப்புகளை பற்றி இந்த வசனங்கள் பேசுகின்றன என்று சொன்னோம். அதுபோன்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துஆ கேட்கின்ற வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் சொன்னோம். அன்புக்குரியவர்களே, அதே நேரம் இன்னும் சில விடயங்களையும் ஞாபகப்படுத்தி விட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சூரத்துல் ஆல இம்ரானை வாசிப்பதால், ஓதுவதால், விளங்குவதால் என்ன நன்மைகள் சிறப்புகள் இருக்கின்றன என்பதையும் தஃசீர்களிலே, குறிப்பாக இப்னு கஸீர் போன்ற தஃசீர்களிலே, பல இமாம்களுடைய பயான்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே யார் இந்த வசனங்களை ஓதுகின்றார்களோ அவருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது தெரியுமா? என்ன நன்மை இருக்கின்றது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிய நன்மை இருக்கின்றது. முதலாவதாக ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க என்று சொல்றான் தானே. அதை நான் அப்படி பார்த்து யோசிக்கிற நேரம், நீங்கள் யோசிக்கக்கூடாது நான் ஒரு விஞ்ஞானியாக பெரிய ஒரு படித்தாளாக இருக்கணும், சும்மா பார்த்துருந்தேன். நாங்கள் சொல்லுவோம், சில பார்த்துருந்தேன், மாஷா அல்லாஹ் பிடிக்குது, யா அல்லாஹ் பாரு, சூரியனை பிடிக்குது, சந்திரனை பிடிக்குது, மாஷா அல்லாஹ் இந்த ஊர் எப்படி செழிப்பாயிருக்குது, மாஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பாருங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட அந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறான்.
அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அது இன்னும் பெரிய ஆராய்ச்சிகள் செய்யணும், பெரிய விஞ்ஞானிகளாக ஆகணும் என்றதல்ல. சஹாபாக்கள், நான் அன்றை கூட சொன்னேன், எங்கள்கிட்ட கையில் இருக்கிற போனே போதும் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு. சஹாபாக்கள் அப்படி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வெறுமனே அவங்க பாலைவனத்தில் வானத்தை மட்டும்தான் கண்டாங்க. இன்றைக்கு எங்கள்கிட்ட எல்லா விதமான ஆராய்ச்சி செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போன்கள் இருக்குது. டிஸ்கவர் சேனல் நாங்கள் சும்மா சொல்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். அதை போட்டு பார்த்தா அதில் இருக்கிற அந்த அற்புதங்கள் அல்லாஹ் அக்பர், அதுதான் அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹுடைய அந்த அற்புதங்களை பற்றி யோசிப்பதால் எங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அது அந்த வேலையை நான் செஞ்சேன், குர்ஆனுடைய கட்டளையை நிறைவேற்றினேன் என்ற நன்மை ஆரம்பமாக அதில் இருக்கிறேன் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி வந்து அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க என்று சொல்லி நாங்கள் நேற்று வழங்கப்படுத்தினோம். எனவே அந்த வழியை பின்பற்றிய நன்மை கிடைக்கும். தூங்கிக்கொண்டிருந்த நான் என்ற படுக்கையை அதை எப்படி படுக்கின்றோமோ தூங்குகின்றோமோ அதை விட்டுட்டு நாங்கள் எழும்பி வந்து இப்படி வானத்தை அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றது, அதை நடந்து கொண்ட விதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போய் சொல்றாங்க, இப்படி நடந்து கொண்டாங்க. அப்படி ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றிய நன்மை எனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு நாளாவது வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய நாட்கள்ல குறைஞ்சது நாங்கள் வாரம் தானே எழும்பி 2 மணிக்கு முன்னால் நாங்கள் கியாமுல் வாரம் கொஞ்சம் யோசிக்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிமுறையை பின்பற்றிய நன்மை எனக்கு கிடைக்கப்படாதா? நாங்கள் அதை அடையப்படாதா? என்ன நாங்கள் அதை அடைஞ்சுதானே அதை செஞ்சுதானே மௌத்தானதுக்கு பிறகு சொர்க்கத்தில் போய் அவங்கள சந்திக்கணும், அவங்களோட சபாத்தை கிடைக்கணும், மனுஷல்ல அவங்களுடைய கையால் நாங்கள் தண்ணி குடிக்கணும். இதைத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அரபா மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவில் பேசி கொண்டிருக்கிற நேரம் சொல்றாங்க, 1,24,000 சஹாபாக்களை சொல்றாங்க, உங்களை சந்திக்கின்ற இடம் இது அல்ல. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை சந்திக்கின்ற இடம் அதல்ல, உங்களை நான் அந்த ஹவுதுல சந்திக்கிறேன், அங்கதான் நானும் உங்களை சந்திக்கின்ற இடம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கப்படாதா? அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால் கொஞ்சம் பார்த்தபடி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த வசனங்களை சிந்திப்பதனால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றிய நன்மை கிடைக்கும். இது ஒரு ஹதீஸாக இல்லாவிட்டாலும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விடயத்தை தூண்டி கொண்டிருந்தார்கள். இந்த குர்ஆனிய சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி பகுதியை ஓதுறது தூண்டி கொண்டிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இது சஹாபி எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய ஆசை, அவர்கள் சொல்லுவார்கள், அஜ்ரு கியாமுல் லைல் உமிய அன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு ஹதீஸாக இல்லாவிட்டாலும் கூட அசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வழியிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், யார் இந்த வசனங்களை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்திலே நடுநிசையிலே எழும்பி ஓதுகிறார்களோ அவர்கள் கியாமுல் லைல் தொழுகையை முழு இரவும் தொழுத நன்மை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அப்படியும் இந்த 10 வசனங்களை ஓதுவதால் நன்மை இருக்கின்றது என்றிருந்தால் அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அடுத்ததாக அந்நஜாத் மினல் கஃப்லா, பொடுபோக்காக அல்லாஹ்வை மறந்து நாங்கள் இருக்கின்ற நிலையிலே இருந்து வெற்றியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதாக இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. அன்புகளே, உலில் அல்பாப், இந்த வசனங்களை சிந்திக்கின்ற எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்க தான் புத்தி உள்ளவங்க, அறிவுள்ளவங்க, வேற யாரும் வேற ஆராய்ச்சி செய்யல. நீங்க விரும்பி இந்த அதாவது இரவு நேரத்தில் எழும்பி அப்படி வெளியே வந்து இப்படி வானங்களை பார்த்து அதில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து சிந்திக்கிற நீங்க இருக்கீங்க தானே, நீங்க தான் புத்திசாலிகள், நீங்க தான் அறிவுடையவங்க. வேற யாரும் மற்றவங்க 1000 புத்தகங்கள் எழுதலாம், ஆராய்ச்சிகளை செய்யலாம், பெரிய ஆராய்ச்சி கூடங்கள் எழுதலாம், சந்திரனுக்கு போகலாம், அல்லது சந்திரன்ல சுத்தலாம், அல்லது வேற விண்வெளியில் என்னென்ன ஆட்டங்கள் ஓட்டங்களை போட்டாலும் அவங்க இல்லை. நீ யாரு தெரியுமா? தூங்கி கொண்டிருந்த நேரம் உன்னை படுக்கையை விட்டுட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி எழும்பி வந்து வானத்தை அப்படி எல்லாம் பார்த்துட்டு, இந்த சந்திரனை பார்த்துட்டு, இந்த காற்று அடிக்கிறத பார்த்துட்டு, இந்த மரம் மட்டைகளை பார்த்துட்டு, இத்தனையும் பார்த்துட்டு உன்னை மனம் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் நீ வட்டை
சுப்ஹானக, நீ சும்மா படைக்கல, எனவே வீணாக நீ படைக்கல என்று நீங்க சொல்றீங்களே, அந்த மனிதனாக இருக்கிற நான் தானே அப்படி நல்ல மனிதன், படித்தவன், புத்தி உள்ளவன், அறிவுடையவன், ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்று என்ன பார்த்து சொல்றான் என்றால் என்ன நினைக்கிறோம் இந்த வசனங்கள் அன்புகளே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லி தந்திருக்கிறார். எனவே அன்புகளே, அதுபோன்று உலக வாழ்க்கை நிலையற்றது, உலக வாழ்க்கை நிலை இல்லை, இது ஒரு நாளைக்கு முடியும், இந்த பிரபஞ்சங்களை வானக்கும் எல்லாம் படைத்த ரப்ப நான் ஒரு நாளைக்கு சந்திக்க போறேன் என்ற அந்த சிந்தனை எனக்கு அந்த நேரத்தில் மகத்தாலாம் அதனை பார்க்கிற நேரம் எனக்கு தருவதாக இந்த வசனங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார் என்று சொல்வார்கள். அந்த ஒரு யோசனையை தருவதாக. அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் ஸஹ்ராவிலே என்று சொன்னோம், 2 ஒளிகள் என்று சொன்னோம். அவை உங்களுக்கு மறுமை நாளிலே தலைக்கு மேலால் நிழலாக அல்லது மலை மேகமாக எப்படி கூலா இருக்குன்னு நினைக்கிறோம். நினைச்சு பாருங்க, நாங்கள் அனுபவிக்கிறது தானே, வேற ஒன்றும் இல்லை. சிலதான் சொன்னார்கள் ஒளியாக வரும். அது எப்படி என்றால் தலைக்கு ஓதுகின்றவர்கள், ஓதி விளங்குகின்றவர்களுக்கு தலைக்கு மேலால் பிரகாசமாக வரும், நிழலாக வரும், மலை மேகம் போல அவங்களோட தலைக்கு மேலால் வந்தவங்களை பாதுகாக்குமே. எனவே அந்த பாதுகாப்பு கிடைப்பதற்கு நாங்கள் இதனை ஓத வேண்டியிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனங்களை பாடமாக்கிக்கோங்க என்று சொல்ல வரோம். குறைஞ்சது ஆரம்பத்தினுடைய வசனங்களை விளங்க வேண்டும். நான் நினைக்கின்ற நேரத்தை நான் ஞாபகப்படுத்துறதுல இங்கே இருக்கிற எல்லாருமாக நினைக்கிறேன், எல்லாரும் செஞ்சிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தர்ஜுமத்துல் குர்ஆனை கையில் எடுத்து இந்த வசனங்களை அப்படி ஓதி அந்த வசனங்களை கொஞ்சமாக பொருளை விளங்கணும் என்று இருங்கோ. பொருளை வீட்டுகள் இருந்து கொண்டு பிள்ளைகிட்ட சொல்லி தர்ஜுமத்துல் குர்ஆனை கொண்டு வாங்கோம், ஓதுங்க, அதை படிப்போம், கொஞ்சமாவது நாங்கள் அதை விளங்கிக் கொள்வோம் என்று அன்புக்குரியவர்களே நாங்கள் சொல்வதுதான் பௌத்தம் நினைக்கின்றது. அதற்காகத்தான் இந்த முயற்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே அந்த வசனங்களை சொல்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. الله أكبر. إن في خلق السماوات والأرض. يا الله, இந்த வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் இந்த ஆயாத்தில் லூலில் அல்பாப், படிச்சு விளங்குறவங்களுக்கு, அறிவுள்ளவங்களுக்கு, யோசிக்கிறவங்களுக்கு பாடங்கள் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்ற அந்த வசனங்கள் வானத்தில் என்ன செய்கிறது, பூமியில் இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன செய்கிறது, இரவு பகல் மாறி மாறி வருவதில் என்ன நன்மைகள் தீமைகள் எங்களுக்கு இருக்கின்றன என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பார்ப்போம். டைம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, தந்திக்கின்ற குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலன்னு சொன்னால் இந்த வேலையை செஞ்சு கொண்டு போகிறார். எனவே யாரும் சூரத்துல் ஆல இம்ரான் அதனுடைய 10 வசனங்களை ஓதி அந்த சூறாவையே ஓதி நாளை மறுமை நாளில் அவை எங்களுக்கு எங்களுடைய தலைக்கு மேலால் அவைகள் அந்த 2 சூறாக்களும் ஒளியாக, தலைக்கு மேலால் நிழலாக, தலைக்கு மேலால் எங்களுடைய மேக கூட்டமாக வந்து எங்களை பாதுகாத்து அந்த கடுமையான மனுஷன் மைதானத்தினுடைய வேதனைகள், சூரியனுடைய அந்த நெருப்பின் சுடுதலில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இவற்றை நாங்கள் ஓதுவதனால் உன்னுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்கின்ற மனிதர் கூட்டத்தை எங்களை சேர்த்து வைப்பாயாக. இவற்றை நடைமுறைப்படுத்துவதனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக. நாங்கள் இதனை ஓதுகின்ற பொழுது உஸ்மான்கள் எல்லாம் சொன்னது போல இரவு நேரம் கியாமுல் லைல் முழு நேரமும் இரவு நேரத்தை முழுமையாக தொழுத அந்த நன்மைகளை எங்களுக்கு தந்தருவாயாக. உன்னையே நாங்கள் நீ படைத்த ரப்பாக இருக்கிற உன்னை இவற்றை பார்க்கின்ற பொழுது நாளைக்கு மறுமையில் எங்களை கண்களால் காண்பதற்கு நீ திரும்ப செய்வாயாக. அதற்கு இந்த குர்ஆனும் நாங்கள் குடிச்சிருக்கிற நோம்பு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லவா? எனவே அந்த நிலையை ஏற்படுத்துவாயாக.
யாரெல்லாம் இவற்றை விலகிக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ விலக வைப்பாயாக. யாரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இந்த இரவுகளை நீட்டிக்க வேண்டும் என்ற ஆசையை கொடுப்பாயாக. நாங்கள் திரும்பி உன்னிடத்திலே நன்மையை எதிர்பார்க்க, அதாவது லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் யா அல்லாஹ். எனவே அந்த பூரணமான லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைந்து கொண்ட கூட்டத்திலே எங்களை சேர்த்து வைப்பாயாக. என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு வீடுகளிலே அமர்ந்து வர முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நோயாளிகள் படுக்கின்ற கட்டில்களிலே இருந்து இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானை கொடுத்து வைப்பாயாக. இந்த மஜ்லிஸ்களை அங்கீகரிப்பாயாக. வாஸ்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி